கெமிஸ்ட்ரி டீச்சர் இருந்தாங்கப்பா. அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல சார். எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. என்ன பார்த்து அந்த டீச்சர் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, என்ன பிரச்சனைனா அழகா இருப்பாங்க, பேரழகு அவங்க. ஆனா என்ன பார்த்தா பிரகாசம் பண்ணா முகம்லாம் கடுகடுன்னு ஆயிடும். இப்படி ஆயிடுவாங்க. உள்ள நுழைவேன், சர்ரேல்னு நுழைவேன். கிளாஸ்க்குள்ளெல்லாம் எப்படி நுழைவேன்னா, வயக்காட்டுல யானை புகுந்த மாதிரி நுழைவேன் நான். அப்படி நுழைவேன் கிளாஸ்ல நுழைஞ்ச உடனே என்னை பார்த்து என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்ற ஜெஸ்டர் என்ன தெரியும், அவங்க என்னென்னமோ செஞ்சாலும் விட்டுருவேன். ஒரு ஜெஸ்டர் காட்டுவாங்க, என்ன ரொம்ப எரிச்சல் படுத்தும். அந்த ஜெஸ்டர்னா அசைவு, ரொம்ப எரிச்சல் படுத்தும். என்ன செய்வாங்கன்னா, உதட்டை இப்படி வச்சுப்பாங்க, என்ன முறைச்சு பார்த்து உருப்பட மாட்டேனா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றையும் கடந்து போக முடியாது. சில விஷயங்கள் வருகின்ற பொழுது உள்ளே ஒரு வைராக்கியம் வேர்விட வேண்டும். கடந்துட முடியாது கேலியாக கிண்டலாக. என்ன பார்த்து பார்த்து வச்சுப்பேன். அவங்கள யாரை பார்த்து சொல்ற, எப்படி தெரியும் பதில் தந்தேன்? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் பதில் சொல்லணும். பதில் அப்படிதான் சொல்லணும். திருப்பி திட்டுறதில்லை, திருப்பி கோபப்படுறதில்லை. யார் நம்மை இளக்காரமாக நினைத்தார்களோ, யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் பாராட்டுகின்ற அளவிலே, அவர்கள் நிமிர்ந்து நம்மை பார்க்கின்ற அளவிலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு பெயர்தான் சுடர் மிகு அறிவு. அறிவுடன் செயல்பட வேண்டும். அறிவுடன் செயல்படுவதற்கு உணர்ச்சிகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நாம் தோல்வி உறுவதற்கு மிக முக்கியமான காரணம், நாம் அறிவை தீட்டாமல் உணர்ச்சிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, பெண்களை புரிந்து கொள்வதற்கு, இப்பொழுது பெண்ணினுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு, ஒரு பெண்ணிற்கான மரியாதை அவளுக்கு தருவதற்கு அறிவு தேவைப்படுகிறது. அன்பாக இருப்பதற்கே அறிவு தேவைப்படுகிறது. யார் புத்திசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் அன்பு செய்கிறார்கள், யார் முட்டாள்களோ அவர்கள் அன்பு செய்வதில்லை. எங்க அம்மாவுக்கு நான் நிறைய அன்பு செஞ்சிருக்கேன். எங்க அம்மானா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவங்க மேல உட்கார்ந்தாதான் நான் மேல உட்காருவேன், அவங்க கீழே உட்கார்ந்தா நான் மேல உட்காரவே மாட்டேன். அவங்க உட்கார திசை நோக்கி கால் நீட்ட மாட்டேன். அவங்க கிட்ட குரல் உயர்த்தி பேச மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்பேன். அதனால் எனக்கு கிடைத்த அவர்கள் தன் தாயிடம் இருந்து பெற்று வந்த அத்தனை சொத்தையும் எனக்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும். சொத்து மட்டுமல்ல குழந்தைகளே, ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்பதுதான் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் என்று நான் சொல்ல வந்ததற்கான காரணம்.